Hi guys, welcome to Mupare Training Academy. So இன்னைக்கு நம்ம ஃபட்டாஃபட் சீரிஸ்ல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜியோகிராஃபில இருந்தாங்க சில क्वेश्चंस பார்க்க போறோம். டேஷாம் ஆண்டு மாநில மறுசீரமைப்பு சட்டத்தின்படி மொழியியல் அடிப்படையில் ஓகேங்களா மொழியியல் அடிப்படையில் மாநிலங்களை மறுசீரமைப்பு செய்யப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. சோ எந்த ஆண்டு வந்து ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் இங்கிலீஷ்ல சொல்ல போனா ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் எந்த ஆண்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1956 புரியுதுங்களா? சோ 1953ல இதற்கான குழுவை ஃபார்ம் பண்ணி ஃபசல் அலி தலைமையிலான குழுவை வந்து ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. சரிங்களா? அதாவது மொழி வாரியாக பேசக்கூடிய மனிதர்களை வந்து பிரிச்சு மாநிலங்களை பிரிக்கணும்னு சொன்னாங்க. சோ இவருடைய தலைமையிலான குழு எத்தனை மாநிலங்களை பிரிச்சுச்சு இந்த 1956ல பாத்தீங்கன்னா 16 மாநிலங்களையும் 6 யூனியன் பிரதேசங்களையும் பிரிச்சுச்சு. சோ இவருக்கு கீழே 2 பேர் இருந்திருப்பாங்க. ஒருத்தர் குன்ஸ்ரு, இன்னொருத்தர் வந்து பாத்தீங்கன்னா பணிக்கர். சோ இவங்க 2 பேர் தலைமையில இவங்க 3 பேர் தலைமையில தான் இந்த குழு செயல்பட்டு 1956ல மொழி வாரியாக மாநிலங்கள் மறுசீரமைக்கப்பட்டுள்ளன. சரிங்களா? அடுத்த கொஸ்டின், ரெண்டாவது கொஸ்டின் வந்து எந்த ஆறு கர்நாடகாவின் கோலார் மாவட்டத்தின் தலகவரா கிராமத்திற்கு அப்பால் உற்பத்தி செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா பாலாறு. அதாவது நந்தி துர்கா மலைக்குன்றுகள்ல இருந்து இந்த ஆறு வந்து உற்பத்தி ஆகுது. கிட்டத்தட்ட இந்த ஆறு வந்து 3 மாநிலங்களின் வழியாக பாய்கிறது. ஒண்ணு கர்நாடகம், ஏன்னா கோலார் அப்படின்னு சொல்லும் போதே கர்நாடகம், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஆந்திர பிரதேசம். சோ ஆந்திர பிரதேசம், அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு. சோ நம்ம தமிழ்நாட்டுல தான் இந்த ஆற்றினுடைய நீளம் வந்து அதிகமா இருக்கு. ஓகேவா? அடுத்த 3வது கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஆற்றின் குறுக்கே கிருஷ்ணகிரி மற்றும் சாத்தனூர் நீர்த்தேக்கங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா தென்பெண்ணை ஆறு தான். சோ தென்பெண்ணை ஆறு வேற என்னன்னு சொல்லலாம்னா பொன்னை ஆறுன்னு சொல்லலாம். சோ இந்த ஆறுமே வந்து பாத்தீங்கன்னா அதே நந்தி துர்கா ஹில்ஸ், இப்ப நம்ம பாலாறு பார்த்தோம்ல, அந்த பாலாறு பார்த்த அதே நந்தி துர்கா ஹில்ஸ்ல தான் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா உருவாகுது. சோ இந்த ஆறுமே முக்கியமான ஆறு தான். அப்ப வைகை ஆறு எங்க உருவாகுதுன்னு அடுத்த கொஸ்டின் அதுதான் பார்க்க போறோம். சோ அதுலயே தெரிஞ்சுப்போம். ஓகேங்களா? 4th கொஸ்டின் என்னன்னா டேஷ் ஆறு தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள வருச நாட்டு குன்றுகளில் கிழக்கு சரிவில் உற்பத்தி ஆகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா வைகை ஆறு. அப்ப வைகை ஆறு தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள வருச நாட்டு குன்றுகள்ல உருவாகுது. அப்ப தாமிரபரணி ஆறுனாலே எல்லாருக்குமே தெரியும் திருநெல்வேலி. சரிங்களா? திருநெல்வேலியில உருவாகுது, அங்க இருக்கக்கூடிய பொதிகை மலையில உருவாகுது அப்படின்னு சொல்லிட்டு. சோ இப்போ உங்களுக்கு நான் ஒரு 2 கொஸ்டின் கேட்டு போறேன். அந்த 2 கொஸ்டினுக்கு தான் நீங்க கமெண்ட் பண்ண போறீங்க. 2 நீர்வீழ்ச்சிகள், ஒன்னு கேத்தரின் நீர்வீழ்ச்சி, இன்னொன்னு வந்து தாழையார் நீர்வீழ்ச்சி எந்த மாவட்டத்துல இருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க. சோ உங்களுக்கான கடைசி கேள்வி 5வது கேள்வி பொறுத்துக்க கொடுத்திருக்காங்க. தமிழ்நாட்டினுடைய நீர்வீழ்ச்சிகள் தர்மபுரியில இருக்கிறது வந்து ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சி சரியா பொருந்தி இருக்கு. நேரா திருநெல்வேலி தான் கல்யாண தீர்த்தம் மற்றும் குற்றாலம் சரியா பொருந்தி இருக்கு. குற்றாலம் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா தென்காசி, இப்போ முன்ன வந்து புக்கு அடிப்படையில் இங்க வரும். சோ இப்போ வந்து கல்யாண தீர்த்தம் மற்றும் திருநெல்வேலி. தேனி வந்து பாத்தீங்கன்னா கும்பக்கரை சுருளி நேரா பொருந்தி இருக்கு. நாமக்கல் வந்து பாத்தீங்கன்னா ஆகாய கங்கை. சோ 1 2 3 4 இருக்கணும். சோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. சோ இன்னைக்கான ஃபட்டாஃபட் சீரிஸ் முடிஞ்சிச்சு. அடுத்த சீரிஸ்க்காக வெயிட் பண்ணுங்க. நன்றி.